கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எடுத்துக்கொள்வோம் சங்கீத புஸ்தகம் 121வது சங்கீதம். 121வது சங்கீதம் 5வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். போதும். இப்பொழுது வாசிக்கு கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் இப்பொழுது வாசிக்கு கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் வாசிக்கு கேட்ட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நீர் அடியனை மறைத்து நீ வெளிப்படுங்க. ஒவ்வொருவரும் வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இப்பொழுது வாசிக்கு கேட்ட இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று இந்த கால வேளையில தேவன் உங்களோடும் என்னோடும் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாகவே இருக்கிறது. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் எதிர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு வைக்கிற சதிகளிலிருந்து பாதுகாக்கப்பட கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு மிகவும் இந்த கடைசி நாட்களில் அவசியமாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாப்பார் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஆபத்து காலத்தில் நாம் இருக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்க வேணும், அவர் நமக்கு பெலனாக ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராக இருக்க வேணும். நாம் செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் நமக்குள்ள இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக அனுகூலமான தேவனாக இருக்க வேணும் என்றால் நாம் என்ன செய்யணும்? நித்தமா அவரை தேட வேணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யாருக்கு பாதுகாப்பாய் அடைக்கலமாக இருப்பார்? கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? பாதுகாப்பாய் அடைக்கலமாக இருப்பார். இப்ப கூட நம்ம வந்திருக்கிறோம் ஓய்வு நாள், இந்த பரிசுத்த ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்ப நான் மட்டும் வந்திருக்கிறோம். நமக்கு பசி எடுத்தா நம்ம சாப்பிட்டாதான் என்ன செய்யும்? பசி அடங்கும். அப்ப பசி உள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள் என்ன செய்யணும்? தாகத்தை தீர்த்து கொள்ள முடியாய் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவரவரை வர வேணும். அதுதான் நாம் அவர்களுக்காக ஜெபம்னா அவங்க பலப்பட மாட்டாங்க. அவரவர் என்ன செய்யணுமா? வரணும், தேவ சமூகத்துல நாடி வரணும். யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப குடும்பமா வரும்போது தான் அந்த குடும்பம் கட்டப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பா இருப்பாரா? யாராலும் விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்கார குடும்பமா இருக்கலாம். கர்த்தர் யாருக்கு பாதுகாப்பா இருப்பாரா? அவரை தேடுகிறவர்களுக்கு, அவர் கட்டளையை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு தான் அவர் பாதுகாப்பா இருப்பாராம். அவர் கட்டளை என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். பாருங்க, அவர் வழியில, இயேசுவின் வழியில செல்லுகிற ஜனங்களுக்கு அவர் பாதுகாப்பா இருப்பாராம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் பாதுகாப்பா இருப்பாராம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். இப்ப தாவீது ராஜா சொல்றார், ஆனா ஒவ்வொருவரும் நாம் அப்படி சொல்ல முடியுமா? தேவனை சார்ந்து ஜீவிக்கிறவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகும். ஒரு கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழ் வைத்து பாதுகாப்புவதே போல நம்மையும் பாதுகாத்து நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாப்பேன் என்று அவர் இந்த வேளையில கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். பாருங்க, அந்த கோழி பாருங்க, குஞ்சு சிறகுக்குள்ள ஒரு ஆபத்து வருதுன்னா சிக்னல் கொடுக்கும். எல்லா குஞ்சுகளும் சிறகு தூக்கும், சிறகுக்குள்ள போயிடும். எவ்வளவு ஒரு அதிசயம் பாருங்க. கோழிய ஒப்பிட்டு சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே வைத்து பாதுகாப்புவதே போல பாருங்க, ஆபத்து எனக்கு வந்தாலும் பரவாயில்ல,
அந்த குஞ்சுகளை தூக்க விட மாட்டேன். பாருங்க எவ்வளோ ஒரு கோழிக்கு வந்து சுபாவங்களை பாருங்க. கோழியை ஒப்பிட்டு சொல்றாரு, வந்து உனக்கு எந்தவித ஆபத்துகளும் வராதபடி அப்ப தேவனுடைய சிறகுக்குள்ளாக நம்மை வைத்து அவர் பாதுகாக்கிறார். அதுதான் உண்மை. அவருடைய கிருபை இல்லாம இந்த பூமியில நீங்களும் நானும் ஒரு நிமிஷமும் வாழ முடியாது. இந்த வசனம் அப்படியாக தான் சொல்றது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே காணப்படுகிற எந்த தீங்குக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உங்களை காக்கும்படி உங்களுடனே கூட இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் பாதுகாப்பாய் அடைக்கலமாக இருப்பார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நேரத்துல கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். இந்த 2024 வருஷத்துல முதலாவது வாரத்துல வந்திருக்கிறோம். பாருங்க நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் விரும்புகிற ஒரு ஜீவியமாக இருக்கிறதா? தேவனை சார்ந்து நிற்கிறவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு உண்டாகும். அப்படிப்பட்டவர்களுக்கு நிழலாய் இருப்பாராம் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வந்து கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்குள்ளாக இருக்கிறது? ஒரு ஆபத்து வருமானால் தேவன் சிக்னல் கொடுப்பார், எச்சரிப்பார். நம்ம போய் தேவனுடைய சிறகுக்குள்ளாக சபையாகிய இந்த ஆலயத்துக்குள்ளாக நான் காணப்பட்டு அவரை துதிக்கும் போது எந்தவித ஆபத்துகளும் வந்தாலும் அவர் எதிர்கொள்வார். யுத்தமோ என்னுடையது, ஜெயமோ நம்முடையது. நமக்காக யுத்தம் செய்து நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துருவின் வல்லமைகள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு நமக்கு ஜெயத்தை வாங்கி தருகிற தேவன்தான் நம்முடைய சேனைகளின் கர்த்தர். அவர்தான் நம்மளை வானத்தையும் பூமியும் நம்மை உண்டாக்குன அந்த தேவனை நாம் மறந்து போகவே கூடாது. இந்த 2024 வருஷத்துல ஒவ்வொருவரும் தீர்மானம் பண்ணிருப்பீங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல இனிமே வருகிற நாட்களில் அந்த நான் பரிசுத்தமாக ஆசரிப்பேன், ஓய்வு நாளை நான் கடைபிடிப்பேன். அது மாத்திரமல்ல, வீடுகளில் நான் குடும்ப ஜெபம், வேத வாசிப்பு, இவைகள் எல்லாவற்றையும் என் இருதயத்துக்குள்ள நான் வாசித்து இருதயத்தை எழுதி கொள்வேன். நீங்க ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துவார். ஆண்டவர் உங்களுக்கு இருதயத்தை உணர்த்தப்படுகிற காரியம் என்ன, அதுல நீங்க என்ன செய்யுங்க, உறுதியாக நீங்க இருக்கும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு உங்க பக்கத்துல வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாய் இருப்பார். அவரை நம்பி இருக்கிற தாங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவரவரை செய்த பாவம் அவரவரை தான் பிடிக்குமா, அதை அறிக்கை செய்தா அவருடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்கும். அது மாதிரி அவரவரை தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து நீங்க ஆராதித்தா உங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொண்டால் விண்ணப்பத்தை கேட்பாரு, அவங்க செவி கொடுக்கணும். செவி கொடுத்து ஆலயத்துக்கு வந்தா தான் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எங்க அப்பாலாம் நல்லா சிலை செய்யற குடும்பத்துல பிறந்தாரு. எல்லாவற்றையும் தூக்கி போட்டார். ஆண்டவர் சந்தித்தார், பேசினார், வந்தாரு. ஆனா அவரு என்ன கடைசி வரைக்கும் வைராக்கியத்தோடு இருந்தார். ஒரு நாள் ஒரு வாரம் கூட ஓய்வுனால விடமாட்டார். காலையிலே அதிகாலையிலே ஜெபிக்க அடிச்சு எழுப்பி விடுவார். எங்களையெல்லாம் 10 பேர் நாங்க பாருங்க எழுப்பி விடுவார். ஜெபம் பண்ணுவோம். சாயந்தரம் குடும்ப ஜெபம், ஒவ்வொரு வசனமும் ஒரு அதிகாரம் வாசிக்க சொல்லுவாங்க குடும்ப ஜெபத்துல. அதுல வாசிக்க கேட்டா அந்த வசனத்துல ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணி முடிக்கணும். வாசிக்கும் போதே மனப்பாடம் ஒரு வசனம் சொல்ல அப்படியெல்லாம் வளர்ந்தாரு. அதனாலதான் எங்க அப்பா சாகும் போதும் கூட யாரு கையும் மருமக கையும் யாரும் எதிர்பார்க்கல. பாருங்க அம்மாவும் அது மாதிரிதான். பாருங்க சந்தோஷமாக, மரணமும் சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அம்மாவுக்கு நல்லா மரணம், பிதாவேன்னு நல்லா பேசிட்டு போய் படுத்ததுதான். ஜில்லுன்னு வேறுத்துச்சு. அப்படியே ஆண்டவனை கூப்பிடுறாரு. பாருங்க நாங்க நம்பல. பாருங்க இப்ப தேவ தூதர் அப்படியே தூக்கி எடுத்துதான் நான் உணர்ந்தேன். பாருங்க அப்படிப்பட்ட முடிவும் சம்பூர்ணமாக இருக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும். கர்த்தர் அவங்களோட இருந்தாங்க. ஏன்னா வைராக்கியம் சிலை செஞ்சுட்டு பாருங்க அப்படிப்பட்ட குடும்பம் ஆண்டவருக்குள்ள வர்றது பெரிய ஒரு காரியம். மந்திரவாதிகளும் அது மாதிரிதான். பாருங்க அப்படிப்பட்ட வரும்போது தேவன் பாருங்க பக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொண்டார்கள் என்று அறியுங்கள். சங்கீத புஸ்தகத்துல பார்க்கிறோம். அவ்வளவு பக்தியா இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்களை ரட்சித்தார். என் தகப்பனார் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அவ்வளவு வைராக்கியமாக இருந்தார். அப்படி இருந்தபடினாலதான் கடைசி வரைக்கும் லட்சக்கணக்காக வச்சிருந்தார். அந்த சிலை செய்யும் போது வறுமை, சாப்பாடு கூட கஞ்சி இல்லை, மண்ணு வீடு, கூரை வீடு, உருண்டு கூட படுக்க முடியாது. நாங்களும் பிறக்கல. அப்பாங்க அக்கா ஒரு ஆளும் பிறந்தது. ரட்சிப்புக்களை வந்த பிறகு 9 பேரும் பிறந்தோம்.
இடம் மாற்றப்பட்டது, பேரு மாற்றப்பட்டது. குருசாமிங்க அப்பா பேர், வந்து முத்தாலாமாங்க அம்மா பேர், பேருகளாம் மாற்றப்பட்டது. வேதத்தில் இருக்கு. யாக்கோபுன்னு பேர் வச்சு இஸ்ரவேல், அபிராம் சொன்னது ஆபிரகாம். ஒவ்வொருக்கும் பேர் மாற்றப்பட்டிருக்குது. அந்த பேருக்கு தக்கன வந்து நம்ம ஜீவியும் மாறும் பாருங்க. அதுக்குள்ள மாற்றப்பட்ட பிறகுதான் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், குடும்பத்துல சமாதானம் கிடைத்தது. அப்படியே வந்து நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். இந்த 2024வது வருஷத்துல ஒரு மாற்றம் உண்டாகணும். முடிவும் கூட சம்பூர்ணமாக இருந்தது. என் கண்ணால நாங்க பார்த்தோம். பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி முடித்துட்டு, பேரன் பேத்திகளாம் பார்த்துட்டு, பேத்தியுடைய கல்யாணத்தையும் பார்த்துட்டு பாருங்க, சம்பூர்ணமாக அவங்க மறித்தாங்க. வந்து அப்படி 80 வயசுல இருந்தார். அப்ப வசனத்தின்படி 70 பலத்தின் மிகுதியினால் 80 வசனம் இருக்கு பாருங்க. 962 வருஷம், 1000 வருஷம் நெருக்கிலாம் வாழ்ந்துருக்காங்க. ஆயுசின் வருஷம் அக்கிரமம் கூட கூட அப்படியே குறைஞ்சு கடைசியில் ஆண்டவர் வச்சுட்டாரு 70 பலத்தின் மிகுதியினால 80. அதுக்கு மேல வந்து நம்ம 120 100 வயதுலாம் வாழ்றாங்க. அப்ப வந்து பாருங்க, நிறைவான ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டுமானால் வந்து நம்ம அவருக்குள்ளாக நாம் ஜீவிக்க வேணும். அவர் ஜீவித்தார், எங்க அப்பா ஆசீர்வாதமாக இருந்தார். அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கா? பிள்ளைகளுக்கு ஆறும் இல்லை. அவர் பக்தியாக இருந்தாரு, தேவனை பற்றி கொண்டார், ஆகவே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணினார். இந்த விண்ணப்பத்தை வந்து விண்ணப்பம் அப்படியே நிக்குது. ஆனா அந்த விண்ணப்பம் நிறைவேறணும்னா நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவ ஆலயத்துக்கு நான் கடந்து வர வேணும். என் பிள்ளைகளுக்கு என் தகப்பனா எனக்கு சொல்லி தந்ததை நல்ல வழிகளை பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். ஒரு நாளும் தேவாலயத்துக்கு வராமல் இருக்கக்கூடாது. அதை பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது இந்த அப்பாவுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம் எனக்குள்ள வர வேணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள வர வேணும். நான் கடைபிடித்தாது என்னைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த பாதுகாப்பு எனக்கு இருக்கும். எங்க அப்பா பெரிய ஒரு விசுவாசி, 50-60 வருஷம் விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, ஆகவே என்னை பாதுகாத்து கொள்ளுவார்னு நீங்கள் நானும் சொல்லவே முடியாது. அவர் உண்மையாக ஆண்டவருக்கு இருந்தார், அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் இருக்கிற காலம் முழுவதும் எந்த குறைவும் இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஊரே வந்து ஆச்சரியப்படத்தக்க அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட சாட்சியாக வாழ்ந்தார், மரித்தார். ஆரம்பமும் முடிவும் பாருங்க, ரட்சிப்பும் பெரிய ஒரு அதிசயம், மரணம் கூட பெரிய ஒரு அதிசயம். இடம் காணல, ஊரே திரண்டு வந்துருச்சு பாருங்க. அந்த அளவுக்கு சாட்சியாக ஜீவித்தார். ஆகவே அவர் ஆசீர்வதித்தார், அவர் ஜீவித்தார். அவர் ஜீவியத்தின் மூலமா என்னை ஆசீர்வதிக்க முடியாது. இப்ப நான் உண்மையாக தேவனை கடைபிடிக்கணும், உத்தமமாக வாழ வேணும். இயேசுவின் வழியில நானும் என் பிள்ளைகளும் சென்றாதான் பாருங்க, நான் உண்மையா ஜீவித்த என்னை மட்டும்தான் ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மாட்டார். என் பிள்ளைகள் இயேசுவின் வழியில ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய வழியை கடைபிடிக்கணும். அப்ப அவரவரை சாப்பிடணும் பாருங்க. நம்ம சாப்பாடு கூட உணவு, சரீரத்துக்குரிய உணவு இருக்கு, அதை சாப்பிட்டா நமக்கு தான் வகுறு நிறையும். அப்ப அவரவரை என்ன செய்யணும்? சாப்பிடணும். இப்ப தேவன் உங்களோடு என்னோட பேசுகிறார். இந்த ஆகாரம் ஆவிக்குரிய ஆகாரம் பாருங்க. ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையிலும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 2024வது வருஷத்துல ஒரு லட்சியத்தோடு நாம் வாழ்வோம். நம்ம ஆபத்து காலத்துல இருக்கிறோம். எத்தனோ ஆபத்து, நாசம், மோசம் வருகிற கண்ணால பார்க்கிறோம். ஆனா வசனம் இருக்கு, நீங்க பார்ப்பீங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது பாருங்க. வசனம் இருக்கு, நம்ம பார்ப்போம், ஆனா நம்மள ஒண்ணும் செய்யாது. ஏன்னா அவருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்துது. இன்னைக்கு மனம் திரும்புவாயா, நாளைக்கு மனம் திரும்புவாயா, என் வழிகளை நீ முழுமையாக உன்னை ஒப்பு கொடுத்து நீ செல்லுவாயா என்று கிருபையாக இரக்கமாக நாளை தருகிறார். அதுதான் உண்மை. அவருடைய கிருபை இல்லாம நம்ம இந்த பூமியில வாழ முடியாது. நம்ம பார்த்து அநேக இந்த பூமியை விட்டு போயிட்டாங்க பாருங்க. ஆகவே நாம் தேவனுடைய வழியில நாம் செல்லுகிறவர்களாக இருக்க வேணும். ஊழியக்காரர்களாம் வந்து நல்ல ஒரு ஆண்டவருடைய வழியிலே செல்லுகிற சத்தியத்தை சொல்லுகிற ஊழியர்களாக இருக்கலாம். அவங்க பிள்ளைகள் துன்மார்க்கமாக, குடிகாரனாக, போயலைக்கு வந்து என்னது கஞ்சாவுக்கு அடிமை உள்ளவனாக வாழுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணால நீங்க பார்த்துருப்பீங்க பாருங்க. ஏன்னா அவங்களுடைய தாய் தகப்பனை அவங்க பின்பற்றல. வந்து அவனவனை கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட வருது என்று வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கிறோம். அப்ப வந்து பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும்? தகப்பன், தாய் தகப்பன் நல்ல வழியை பின்பற்றணும். இயேசுவின் வழியை நான் பின்பற்றணும். அவர் தான் விடுவிக்கிற தேவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற என்னை அல்லாமல் பிதாவை ஒருவனாலும் பார்க்க முடியாது, இந்த ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவரை நம்பி இருக்கிற ஜனங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்.
பாருங்க, அப்பாலாம் ரொம்பையும் முடியாம படுத்த படுக்கையில் இருந்தார். மாத்திரையே எடுக்க மாட்டார். மாத்திரை அது விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். பாருங்க, மாத்திரை எடுக்கிறது பாவம் கிடையாது. அப்போ அவ்வளோ வைராக்கியம் மாத்திரையெல்லாம் எடுக்க மாட்டேன், அப்படிப்பட்ட சபையில தான் அவர் போய்கிட்டு இருந்தார். நாங்களும் எடுக்க மாட்டோம். காலெல்லாம் நடக்கிற அந்த சூட்டுக்கு பொக்களமாக நீராக பச்சை தண்ணியாக போகுது என் காலில், பாதத்துக்கு கீழே. பாருங்க, அது கண்ணீர்னு சொல்லுவாங்க ரசிக்கப்படாதவங்க. எனக்கு அப்படி இருந்து மஞ்சத்தூள் தேங்காய் எண்ணெயும் தொட்டு தொட்டு சோத்திரம் பண்ணி போட்டோம். அற்புதமாக எனக்கு சுகம் கொடுத்தார். அவர் இழுத்துக்கிட்டு இருக்கார் மேலையும் கீழையும். பாருங்க, 2-3 ஊருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட சோதனை தகப்பனாருக்கு வந்துச்சு. கட்டிலில் அவர் ஒரே விசுவாசம், ஆண்டவரே என்னை விடுவியும் அப்பா, உண்மை நம்பி இருக்கிறேன். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பாருங்க அந்த இதை சொல்லி அவங்க நம்பி இருந்தாங்க, விடுவிக்கிறேன், இந்த வியாதி நீங்க விடுவிக்கணும், எனக்கு மாத்திரையோ மருந்தோ நான் நம்பலை, உண்மையில் நம்பிக்கையா இருக்கிறேன், அப்படிப்பட்ட விசுவாசத்தை எனக்கு தந்திரி ஆண்டவரே, விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரே நம்பிக்கையா இருந்தார். அந்த நேரத்தில் ஊழியக்காரு மூலமா சொப்பனத்தில் பேசி அவர் அந்நிய பாஷையிலேயே பேசி நிறைந்து பேர் சொல்லி உள்ள வந்த உடனே அந்த கர்த்தருடைய வல்லம் அவருக்கு முன்பாக அவர் கையில் இருக்க தலையில தொடல ஒன்று செய்யலை. அப்படிப்பட்ட ஊழியர்களை இந்த நாட்களில் பார்க்க முடியல. பாருங்க, கண்ணால நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் சின்ன பிள்ளைய 10 வயசு இருக்குன்னு அப்படியே ஆவில் நிறைஞ்சு வராரு. கர்த்தருடைய வல்லம் அவர் மேல அப்படி போய் இழுத்துக்கிட்டு இருந்தவர் டப்புன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டார். பாருங்க, எவ்வளவு ஒரு அதிசயம்! கர்த்தருடைய வல்லம் அவர் தொட்டு அவர் எழுப்பினது. அப்படிப்பட்ட விசுவாசம் அந்த நாட்களில் ஒவ்வொருவருக்குள்ளும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். பாருங்க, நமக்குள்ள எத்தனை நரம்புகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும், அவர் உண்டாக்குனவருக்கு தெரியும். பாருங்க, ஒவ்வொரு பொருளும் ஒரு பொருள் நம்ம செய்யறோம்னா அதுக்குள்ள என்னென்ன வச்சிருக்கோம் செஞ்சவனுக்கு தான் தெரியும். பாருங்க, இப்படியாக ஒரு சாட்சி சொன்னார். பாருங்க, செஞ்ச பொருள் கடிகாரம் வீட்டுக்கு வாங்கி வச்சிருக்காரு, ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆகவும் இதை நல்லா வேலை பார்க்குற கடை எது என்று ஆண்டவர் சொப்பனத்தில் காமிச்சார் அவருக்கு. எது ஆண்டவரே, நான் எந்த கடையில் நான் கொடுக்கணும்? ஆனால் ஒரு சிலர் கொடுத்தா இந்த நல்ல பொருளை பிடிங்கிட்டு டூப்ளிகேட்டை போட்டு விட்டுருவாங்க. அதில் நம்பிக்கை இல்லை. நல்ல பொருள் அந்த வேலை பார்க்குற கடையை காண்பீங்க சொல்லிட்டு அது ஒரு 5 கடை இருக்கு. இது சுமாரா இதுன்னு பார்க்குற இதில் எந்த கடை நல்லா இருக்கும் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாராம், இந்த பொருளை உருவாக்குனவன் யாரு, இந்த உருவாக்குன அந்த கடையில நீ கொடு, அதில் உள்ள நிலைமையெல்லாம் அவருக்கு தான் தெரியும். சொப்பனத்தில் காமிச்சாராம். அது போலவே இருதயத்தில் உணர்த்தினாராம் சொப்பனத்தை. இதை கொண்டு அதே மாதிரி உனக்குள்ள வியாதி இருக்கா, ஏன்னா என்ன செய்ய நீ ஒப்பு கொடு, உனக்குள்ள இருக்க நரம்புகள் என்னென்ன பூரா உண்டாக்குனா எனக்கு தான் தெரியும். அதை சுகம் இல்லாதவனுக்கு தான் வைத்தியம் தேவை. வேத வசனம் சொல்லு. விசுவாசம் கொஞ்சம் நந்து இருக்கிறவங்க மாத்திரை எடுப்பாங்க, அது தப்புன்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அங்கங்க போறத விட உன்னை உண்டாக்குன தேவன் நானே, என்னிடமாக நீ நேரடியாக சரணடை. ஆண்டவரே, என் வியாதி இருக்கு, எனக்குள்ள குடும்பத்துக்குள்ள சமாதான கேடு இருக்கு, என்னை உண்டாக்குன தேவன் நீ தான். என் சரீரத்தை ஏதோ பண்ணுது, ஆனா எனக்குள்ள இருக்க சரி செய்ய நீர் உண்டாக்குன என்ன நீ தான் உண்டாக்கு, நீ உன்னால் மட்டுமே என்ன செய்ய முடியும், சரி பண்ண முடியும். நீர் என்னை சரி செய்யும் சொல்லிட்டு அவரிடம் என்ன செய்யணுமா? ஒவ்வொரு மனிதனும் அவரிடம் சரண் அடையும் போது தான் நமக்குள்ள என்ன இருக்கும் என்று அவர் உண்டாக்குன தேவனுக்கு தான் தெரியும். அதனாலதான் ஆதியில் இருந்த அந்த விசுவாசம் அநேகருக்கு இல்லை. ஆண்டவர் வரும்போது அநேகருடைய விசுவாசத்தை காண்பாரோ, அநேகருடைய அன்பு தனிந்து போயிருமா அந்த உலகத்துல. அப்படிப்பட்ட இந்த காலத்துல வந்திருக்கிறோம். பாருங்க, முந்தினர் பிந்தினர் ஆகவும் இந்த பார்க்கிறோம். நம்ம அந்த வசனம் நிறைவேறி கொண்டிருக்கு. அநேகர் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர் என்று நாம் பார்க்கிறோம். நாம் இந்த தேவனை 2024வது வருஷத்துல 1வது வாரத்துல நான் வந்திருக்கிறோம். நான் பாக்கியம் உள்ள ஜனங்கள், எப்படிப்பட்ட பாக்கியம் இல்லாதவர்களாய் இந்த அருமை இந்த பாக்கியத்தை மேன்மையா எண்ணாதபடி வீடுகளில் அநேகர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் தேவனுடைய வழியிலே சென்றா உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு பாதுகாப்பு. அவர் நீங்க வந்திருக்கீங்க, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய ஆசீர்வாதமும் இருக்கும். ஏன்னா அங்கிருந்து அவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. தேவன் ஆசீர்வதிப்பார், என்னை பாதுகாப்பார். 2024வது வருஷத்துல அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று நம்பி நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. வாசிக்கிறோம் தானியேல் 3வது அதிகாரம் 17 - 28 வரை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ
யாரை நம்பி இருந்தாங்களாம்? தேவனை நம்பி இருந்தாங்களாம். அவரே நம்பி இருந்தாங்களாம். தேசத்துல எப்படிப்பட்ட தீங்கு வந்தாலும் அவங்க பயப்படலையாம். கர்த்தரே நம்பி இருந்தாங்க. தேவனை ஆராதித்தாங்களாம் இடைவிடாமல். எப்படிப்பட்ட தேசத்துல உலகத்துல கட்டுப்பாடுகள் வந்தாலும் வந்து தேவனை ஆராதிக்கிறத அவங்க விடவே இல்லையா. வாசிக்கிறோம் தானியேல் 3வது அதிகாரம் 17 - 28 வரை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் எங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அவங்க விசுவாசித்தாங்க. யாரு விசுவாசித்தா? சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. 3 பேருடைய பெயர் என்ன? வாயில நுழையாதுதான். என்ன செய்ய, ஆரம்பத்திலாம் வாயில் நுழையாது, வேற மாதிரி வந்துருவோம்னு நான் பயப்படுவேன். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. அப்ப மேசாக் கூட வந்து செல்வியக்கா மையம் பேரு மேசாக். ஆளை காணா பாருங்க, வரணும், ஆலயத்துக்கு வரணும். அப்ப இந்த 3 பேர் என்ன செஞ்சாங்களாம்? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்றாங்க. அவரை தேவனை நம்பி இருந்தாங்களாம். அவர் எரிகிற அக்கினிக்குள்ளும் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய நீங்களாக்கி விடுவிப்பார். எங்கள் தேவன் விடுவிப்பார் என்று நாங்கள் 3 பேரும் இந்த தேவனை விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்துச்சான். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் கொண்டு இந்த ராஜா நேபுகாத் நேச்சார், ராஜா பேரு என்னது சொல்லுங்க? நேபுகாத் நேச்சார். சொல்லுங்க எல்லாரும். பாருங்க, அவனுக்கு கோபம் வந்துருச்சு. வந்து அந்த பொற்சிலைய, பெரிய பொற்சிலை, அதை வணங்கணும், வணங்காதவங்களை கடுமையா எரிகிற அந்த அக்கினி சூளையில போடணும் தண்டனை. அந்த ராஜா சொன்ன தண்டனை பாருங்க. அவங்க கீழ்ப்படியில. நான் இதுக்கு நிறுத்தினேன். என்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், என் தேவன் பேசுகிற தேவன், நீ செஞ்ச அந்த சிலையை கும்பிட முடியாது, அதை நான் வணங்க மாட்டோம். உறுதியாக இருந்தாங்க பாருங்க, நம்பிக்கையாக இருந்தாங்க, தேவன் நம்பிக்கையா இருந்தாங்க. கோபம் வந்துருச்சு. என்ன தைரியம் இருந்தா ராஜாவின் என்னுடைய கட்டளையை நீ மீறுவாய் பாருங்க. கடும் கோபம் கொண்டு சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. நமக்குள்ள பாருங்க, கோபம் வந்தா நம்ம முகம் வேற மாதிரி சின்னதா போயிடும் முகம். கடும் கோபம். அது மாதிரிதான் இந்த ராஜாவுக்கு என் கட்டளையை மீறுறாங்கப்பா சொல்லிட்டு கோபம் வந்து என்ன செய்யுது? கடும் கோபம் வந்து சூளையை சாதாரணமாக தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சான் பாருங்க. இந்த இது என்னாவது வாசிக்கிறோம், சாதாரணமாக எரிவதை விட பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாகும்படி உத்தரவு கொடுத்து. அப்புறம் ராணுவம் எல்லாமே இருந்திருக்கு. ராஜாவுக்கு இல்லாம இருக்குமா? கீழே அநேகர் வேலை பார்க்கிறவங்க இருக்காங்க. என் கட்டளையை மீறிட்டியான், 7 மடங்கு சூடாக்கு நெருப்ப சொல்லி உத்தரவு கொடுக்கிறான். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே அவரை கட்டும்படி ஓடுனாலும் ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஒரு அந்த மனசுல எண்ணம் கொண்டு அவர் 3 முறையும் கட்டு. தன் இராணுவத்தையும் அப்பயே இராணுவம் இருந்திருக்கு, பலசாலியாகிய புருஷர்களுக்கு ஒரு சோடையா ஒல்லியா அந்த ஏதோ சோளத்தட்டை மாதிரி காத்து அடிச்சா விழுந்துருவாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து சொல்ல பலசாலிகள் என்று வேதம் சொல்லுது. அரக்கங்க குண்டா இருக்கிற அதுலயே இராணுவம் வேலை பார்க்கிறவங்களை தேர்ந்தெடுத்து அந்த ராஜா என்ன செய்ய, இந்த 3 வரை என்ன செய்ய கட்டி வந்து அந்த கட்டளை எடுக்கிற பலசாலியாக புருஷனுக்கு கட்டளை இட்டான். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினால் இந்த கட்டளை பயங்கரமான கடுமையா இருக்கு, அது வேண்டாம்னு சொல்ல முடியாது. பாருங்க, சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினால் அக்கினி ஜுவாலையானது. போதும் பாருங்க. இப்ப வாசிக்க கேட்ட வசனத்துல 3 பேர் பலசாலிகள் தூக்கிட்டு போறாங்க. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டதான். என்ன கொன்று போட்டது சொல்லுங்க பார்ப்போம். இந்த அனலு, ஏன்னா நெருப்புக்கு அண்டையிலே போகல அவங்க 3 பேரும் தூக்கிட்டு போறாங்க கட்டி.
தூக்கிட்டு கொண்டு பெரிய பலசாலி, ஒவ்வொன்றும் வந்து 200 கிலோ 250 கிலோ இருப்பான் ஒவ்வொரு பலசாலிகளும். அவங்க போய் அனல் பட்டு என்ன செஞ்சிடறாங்க, இங்கேயே செத்து போயிடுறாங்க. வசனம் கீழே உள்ள வசனத்துல பார்க்கிறோம், கட்டுண்டவர்களாக அவங்க தப்பிக்கல, கட்டு கூட பாருங்க அனல் பட்டு அவங்களே செத்து போயிடுறாங்கன்னா அந்த கயல் கூட என்ன செய்யலாம், அருந்து போலையா, தலைமுடி கூட கருகலையா. அதான் ஒரு அதிசயம். ஏன்னா அவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு பாதுகாப்பா இருப்பார், உனக்கு நிழலா இருப்பார் என்று ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். வந்து பாருங்க, வந்து அவர் நம்பி ஜீவித்தாங்க, சார்ந்து இருந்தாங்க. யார் இருந்தா, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இந்த பலசாலியான புருஷர்களை கொன்று போட்டது. ஆனா அவங்களுக்கு எந்த தீங்கும் வரல. ஆனா ராஜாவின் கட்டளை கடுமையா இருக்கு, அவரை உத்தரவை மீறக்கூடாது. இந்த என்னுடைய தேவன் உண்மையான தேவன் நிரூபிக்கணும்னு அவங்க என்ன செஞ்சாங்களாம், அவங்களே விழுந்துட்டாங்களாம். இந்த பலசாலி இங்கேயே செத்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு, அங்க போய் அவங்களே விழுந்தார்கள் வாசிக்கிறோம். வாசி நேபுகாத் நேச்சார் என்னும் அந்த 3 புருஷரையும் வந்து எப்படி கட்டுண்டூர்களாக விழுந்தார்கள். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாக எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். விழுகவும் அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து, என்னடாது பலசாலிகள் வந்து இந்த நெருப்பு அனலே என்ன செய்யுது, குப்பு குப்புன்னு 7 மடங்கு, அதுவும் எரிகிற அக்கினி 7 மடங்குன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இறந்துட்டாங்களே, இவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. வந்து அவன் பிரமிக்கிறான். யாரு பிரமிக்கிறான்? ராஜா. நல்லா கவனிங்க, ராஜா பிரமித்து தீவிரமா எழுந்திருந்து தன் மந்திரிகளை நோக்கி என்ன சொல்றாங்க, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டூர்களாக அக்கினியிலே போடு வைத்தோம் என்றான். அவர்கள் விரையுத்தரமாக மறுமொழியாக, ஆம் ராஜாவே, 3 பேர் தான் போட்டோம், ஆமா சொல்லிட்டு மந்திரி சொல்றாங்க. அதற்கு அவன், காண்கிறேன். ராஜா சொல்றான், 3 பேர் தான் அக்கினியில போட்டோம். அந்த 3 பேரோட இன்னொரு நபர் 4வது நபராக உலாவிக் கொண்டிருக்கிறது நான் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த மந்திரிட்ட ராஜா சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லையே. பாருங்க, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரருக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். இந்த 4வது சாயல் நம்ம அக்கினியில தூக்கி போட்டவங்க 3 பேரு. இந்த 4வது நபருடைய சாயல் தேவனை போல, ஆண்டவரை போல, அது ஜெக ஜோதியாக இருக்கிறதே, தேவ புத்திரருக்கு ஒப்பாயிருக்கிறது என்று அந்த ராஜா பிரமிக்கிறான், ஆச்சரியப்படுகிறான், மந்திரிட்டு சொல்லுகிறான். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் என்கிற எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, அப்ப அதுக்குன்னு ஒரு வாசல் இருக்கு, ஏன்னா தப்பிச்சு போயிருவாங்க. தப்பிச்சு சுற்றிலும் அந்த அக்கினி சுற்றிலும் வந்து மதுரை எவ்வளவோ உயரம்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த தாவவும் முடியாது. அப்ப பாருங்க, அதுக்கு ஒரு வாசல் இருக்கு, அது கூட்டிடுவாங்க வெளியே கூடி. அப்ப வந்து அந்த அதிசயத்தை பார்க்க முடியுது. அப்ப உள்ள தூக்கி போட்டா வந்து கீழே நின்றா பார்க்க முடியாது. அதுக்குன்னு ராஜாவுக்கு வந்து உயர படிக்கட்டு வச்சு மேல இருந்து பார்ப்பாரு என்ன நடக்குது பாருங்க. அப்ப நடக்கிறது வந்து நல்லா தெரியும், மேல நின்று பார்த்தா தான் தெரியும். அப்ப ஒரு சேதமும் இல்லையே, ஏதோ ஒரு ஆச்சரியம் நடக்குது. எந்த தெய்வம் சொல்லலையே, நான் நிறுத்தினேன் அந்த பொருட் சிலையை விட பாருங்க, அதுக்கு ஒண்ணுமே பொருட் சிலையாக இருக்கிறது. ஏன்னா வணங்க மாட்டேன்னு தைரியமா போனாங்க. ஆனா பெரிய ஒரு அதிசயம் நடக்குது, இது என்ன என்று நான் பார்க்கணும்னு வாசல் அண்டையில யார் போறா, நேபுகாத் நேச்சார் போகிறதே நாம் பார்க்கிறோம். பாருங்க, அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான அதுல சொல்றாரு, அந்த உன்னதமான தேவனுடைய தாசனாகிய, பாருங்க மரியாதை கூடுது, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் பருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பாருங்க. அப்ப இந்த ராஜா பக்கத்துல வந்த உடனே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். பாருங்க. அப்ப ராஜா சொல்லும் போது வெளியில வராங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரத்தின் மேல் அக்கினி, பாருங்க, புருஷனுடைய சரீரத்தில் அக்கினி பலம் செய்யாமலும் அவருடைய தலை மயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அதுதான் உண்மை. அக்கினியில 7 மடங்கு பாருங்க அனல் பட்டு பலசாலி செத்துட்டான். ஏன்னா என்ன சேதம் இல்ல, பாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சங்கீத புஸ்தகத்துல பார்க்கிறோம். தேவன் அவர்களோடு இருந்தார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அவர்களுக்குள்ளாக தேவன் இருந்தார். அவர்கள் அருகிலே தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது. ஏன் இருந்தது? இந்த 3 பேரும் கர்த்தரை நம்பி இருந்தாங்க. அவரை விசுவாசித்தார்கள். என்னை விடுவிக்க வருவார், என்னை பாதுகாக்க, என்னை தப்புவித்து அவர் கரத்தால என்னை பாதுகாப்பார், அவர் நிச்சயமாக வருவார் என்று தேவனை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. தேவனையே நம்பி இருந்தாங்க. பாருங்க. அதனால் தலை மயிறு கூட என்ன செய்யலையா, கருகல. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு பெரிய ஒரு சாட்சி. பாருங்க. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர, நல்லா கவனிங்க, தங்களுடைய தேவனை தவிர வேற எந்த தெய்வத்தையும் சேவிக்கலையே. நான் பண்ணின அந்த பொற்சிலைய, நாட்டின அந்த பொற்சிலையை என்ன செய்யல, வணங்கலையே. அவளுக்கு கொடுக்கப்பட்ட தேவனையே நம்பி இருந்தாங்க. யார் சொல்றான்? நேபுகாத்நேச்சார் சாட்சி சொல்றாங்க. அவளை ஜன கூட்டத்துல சாட்சி சொல்லுவதை பார்க்கிறோம். சேவித்து பணியாமல், பாருங்க, தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் தேவனையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை நல்ல கவனிங்க, சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். வசனம் கூட இருக்கு. ஆராதிக்கும் போது ஜீவ பலியாக ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன செய்யணுமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வாசிக்கிறோம். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீ கொடுத்த சரீரம் உமக்கு தெரியாமல் ஒன்று ஆகாது. அவரை நம்பி இருக்கணும் நீங்களும் நானும். பாருங்க, ஒரு ஆபத்து வந்தால் எத்தனை பேர் நம்ம ஓடி ஒளிகிறோம். நம்ம இதே மாதிரி இருக்க முடியுமா? பாருங்க, நம்ம இங்க இல்லைன்னா அங்க, என்னை விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி, நான் ஆராதிக்கும் தேவன் வல்லவர். அவர் விடுவித்தாலும் சரி விடுவிக்காமலும் சரி, நீர் நாட்டின பொற்சலையை நான் கும்பிட மாட்டோம், வணங்க மாட்டோம். அதுல உறுதியா இருக்கிறாங்க. தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை தான் அவங்களை விடுவிக்குது. அவர் தமது தூதனை அனுப்பி அந்த சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்கும் போது தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று ராஜா சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இவர்கள் போதும். அப்ப பாருங்க, இவர்கள் தேவனையே நம்பி இருந்தார்கள். கர்த்தர் இவர்களை விடுவித்தார். அதுபோலவே நாம் எத்தனை பேர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே விசுவாசிக்கிறோமா? அவர் என்னை பாதுகாப்பார், என்னை விடுவிப்பார் என்று அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். அவரை நம்பி பாருங்க, அவரை நம்பின ஜனங்களை அவர் கைவிட மாட்டார். அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்மை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவன். அப்படி கூட நாம் ஒரு பாடல் கூட இருக்கு. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன்
காக்க வல்லவர். அவர் நம்மை காக்கும்படி தூதர்களை அனுப்புவார். பாருங்க, வந்து நாம் வாசிக்கிறோம். அவங்க நம்பி இருந்தாங்க. யார் யார் நம்பி இருந்தாங்க? அந்த பெயர்களை சொல்லுங்க பார்ப்போம். அந்த கர்த்தரை நம்பி இருந்த 3 பேருடைய பெயர்கள். சாத்ராக், சொல்லுங்க எல்லாரும். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேர் பாருங்க கர்த்தரை நம்பி இருந்தாங்க. கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களை விடுவித்தார். அது மாதிரிதான் நீங்களும் நானும் அவரையே நம்பி ஜீவிக்கிறவர்களுக்கு அவர் கைவிட மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். சோதனை வர்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம சோர்ந்து போயிருக்கிற சோதனையை பார்த்து நீ பயப்படுறியா? உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ள இருக்கிற நான் பெரிய தேவன் என்று சொல்லுகிறார். அப்ப வந்து நமக்குள்ள ஒரு தைரியம் வேணும் பாருங்க. அப்படிப்பட்ட தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு பாருங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், ஆகையால் நாம் அவருக்குள்ளாய் காணப்பட வேணும். கர்த்தரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தரே உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கண்மலையாய் பாதுகாப்பாய் இருக்கிறார். கர்த்தர் நம் ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் அவ்வளவு பேர் இருக்கு பாருங்க அவருக்கு பெயர்கள். கண்மலை அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்குள்ள இருக்கிறார், பாதுகாக்குகிறார். நமக்கு சதிகள் மனுஷர்கள் மூலமா பிசாசு வைக்கும் போது பாருங்க அதிலிருந்து விடுவிக்க நம்முடைய தேவன் வல்லவர். பாருங்க, அவர்தான் இஸ்ரவேலின் கண்மலையா இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர்தான் நாம் பலனாகிய கண்மலை. அவர்தான் எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்தான் நம் இருதயத்தின் கண்மலை. அவர்தான் நம் நித்திய கண்மலை. அவர்தான் நம்புகிற கண்மலை. அவர்தான் நம்முடைய அடைக்கலமான கண்மலையா இருக்கிறார். அவரையே நீங்களும் நானும் நம்பி ஜீவிக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்தான் நம் ஞான கண்மலையா இருக்கிறார். அவர்தான் நம்முடைய தாகத்தை தீர்க்கும் கண்மலை. அவரே ஒருவரே இரட்சகர். அவரால் மட்டுமே நம்முடைய தாகத்தை தீர்க்க முடியும். அவர்தான் பின்தொடரும் கண்மலை. அவர்தான் நமக்கு நன்மை செய்யும் கண்மலை. அவர்தான் நமக்கு சகாயம் செய்யும் கண்மலை. அவர்தான் நம்மை பாதுகாக்கும் கண்மலை. அவர்தான் நம் அடைக்கலமான கண்மலையாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர்தான் நாம் உயர்ந்த கண்மலையா இருக்கிறார். அவரே நமக்கு ஆதரவு கொடுக்கும் கண்மலை. ஆதரவு மனுஷரால் ஒன்றும் கொடுக்க இயலாது. வானத்தையும் பூமியை நம்மளை உண்டாக்குன அந்த தேவன் மாத்திரமே உங்களுக்கும் எனக்கும் ஆதரவு கொடுக்கிற கண்மலையாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அனாதி தேவனே நமக்கு அடைக்கலம். அவரே நமக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறார். அவரே தலைமுறையாக நமக்கு அடைக்கலம். அவரே நமக்கு மாறாத அடைக்கலமாயிருக்கிறார். அவரே நமக்கு நித்திய அடைக்கலமாயிருக்கிறார். அவரே நமக்கு இக்கட்டு காலத்தில் அடைக்கலமாயிருக்கிறார். அவரே பெரும் வெள்ளத்திற்கு தப்புவிக்கும் அடைக்கலமாயிருக்கிறார். அவர்தான் தீங்கு நாட்களில் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர்தான் சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். அவர்தான் நீதிமான்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். இந்த அடைக்கலமான தேவனை தாவரமாக கொண்டு நீங்களும் நானும் ஜீவிப்பமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் யாருக்கு தேவன் உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார்? 4 கூட்டத்தாருக்கு தேவன் உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார் என்று சங்கீத புஸ்தகம் 91வது சங்கீதம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். பாருங்க, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வாசிக்கிறோம். பாருங்க, அது ஒரு கூட்டத்தார் என்ன செய்யறாங்களா? அவருடைய நாமத்தை நம்புறாங்க. யாருடைய நாமத்தை? தேவனுடைய நாமத்தை. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால். அப்ப தேவனுடைய நாமத்தை நீங்களும் நானும் அறிந்திருந்தது உண்மையானால் அத்தனை பேரும் தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேணும், குடும்பத்தோட வர வேணும். அதுவே அவருடைய நோக்கமா இருக்கிறது. தேவனை எவன் ஒருவன் அறிந்திருக்கிறானோ அவனுக்கு தான் ஒரு பாதுகாப்பு. அவனுக்கு தான் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். அவன் தான் உயர்ந்த அடைக்கலத்திலே தேவன் வைப்பார். 2வது, எளியவானுக்கு தேவன் அடைக்கலமாக இருப்பார். சங்கீதம் 107:41 வாசிக்கிறோம். எளியவானுக்கு தேவன் அடைக்கலமாக இருப்பார். சங்கீதம் 107:41 வசனத்துல பார்க்கிறோம். எளியவானையோ சிறுமியில் என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வெள்ளம் வரும்போது, சோதனை வரும்போது, தண்ணீர் வரும்போது என்னது? சோதனையை குறிக்கிறது. சொப்பனத்துல யாராகிலும் தண்ணீரை பார்த்தீங்கன்னா அது என்னது? ஒரு பயம் உண்டாகும். அது சோதனை. அப்ப இந்த பெரு வெள்ளத்துக்கும் தப்பு வைக்க முடியாத நம்ம உயர்ந்த அடைக்கலாம். மழை பாருங்க, கழுகு கூட உச்சியில
ஒரு சில பறவைகளை நம்ம பார்க்குறோம், உச்சியில மலையில எந்த ஆபத்தும் வராதபடி வைக்குமா, கூட கட்டுமா. அந்த மாதிரி பாருங்க, நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பா. எப்படிப்பட்ட வெள்ளம் வந்தாலும், தூத்துக்குடியெல்லாம் பாருங்க, மாடியில கூட ஏறினாங்கன்னா அங்கேயும் விடலையா, தண்ணி மாடிக்கு மேல வந்து பாருங்க அப்படி சேதமானதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட வெள்ளங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட சுனாமி வந்தாலும் பாருங்க, உயர்ந்த அடைக்கலத்திலே நம்ம வைக்கும் போது நமக்கு எந்த வித ஆபத்தும் வராது. அப்ப உயர்ந்த அடைக்கலத்திலே யாரை வைப்பாராம்? தேவனை நம்பி ஜீவிக்கிற ஜனங்களை, அவர் சார்ந்து ஜீவிக்கிற ஜனங்களை, பரிசுத்த ஆராதனையை கடைபிடித்து அதை செய்கிற ஜனங்களை, கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கு வந்து உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாங்களாம். சிறுமைப்பட்டவர்களுக்கு சிறுமையொன்று தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாராம். ரெண்டாவது வாசிக்கிறோம். மூன்றாவது கூட்டத்தார் யாரு? நீதிமொழிகள் 29:25. அவ்வளவுதான், வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மூன்றாவது கூட்டத்தார். கர்த்தரை நம்புகிறவன உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாங்களா? மூன்றாவது கூட்டத்தார். நான்காவது, இந்த 4 விஷயத்துல நம்ம ஏதாவது நமக்குள்ள இருக்கணும். ஏசாயா 33, நான்காவது கூட்டத்தார் பார்க்கிறோம். ஏசாயா 33வது அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்கணும். அதெல்லாம் லஞ்சம் வந்தாலும் என்ன வந்தாலும் என்ன செய்யணும்? அதை வெறுக்கிறவர்களாக இருக்கணுமா? பரிதானங்களை வாங்காதபடிக்கு, பரிதானம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்காக யோசனைகளை கேளாதபடிக்கு, தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ, எவனாயில் சின்ன பயலா இருக்கட்டும் பெரியாரா, எவனோ, வசனம் அதான் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற, பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ, பாருங்க வசனம் பார்க்கிறோம். வந்து அந்த இப்ப சொல்லப்பட்ட நீதியா நடக்கணும், செம்மையானவைகளை பேசணும். அப்படி பேசுகிற எவனாக இருக்கட்டும், அவன் உயர்ந்த இடங்களில் என்ன செய்வானா? வாசம் பண்ணுவான். அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம், எவன் அப்பம், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பாத்தீங்களா? அப்ப வந்து அவர் என்ன செய்யணுமா? வந்து நம்பி ஜீவிக்கணும், நீதியாய் நடக்கணும், செம்மையான வழியில நடந்தா வந்து பாருங்க நம்மளுடைய அப்பம் வந்து நமக்கு கிடைக்கும், நம்முடைய தண்ணீர் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நம்மை பாதுகாக்கும் தேவனை நாம் நோக்கி பார்ப்போமாக. சங்கீதம் 91:11-12 பார்க்கிறோம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வாசிக்கிறோம். இப்ப நேற்று ஒரு செய்தி நான் கேட்டேன். 7000 மண்ணை பக்கத்துல ஒரு கிராமம். இப்ப தண்ணி பேஞ்சு போறோம், தண்ணி நிறைய இருக்கு, குளம் மாதிரி இருக்கு. அதுல கார்ல போயிருக்காங்க, ஒரு 5-6 பேர் போயிருக்காங்க. அதுல ஒரு பாஸ்டரு, ஒரு 6 மாசத்துக்குள்ள தான் குழந்தை பிறந்து, கணவன் மனைவி, ஒரு பொம்பளை பிள்ளை. அவங்க வந்து 6 மாசத்து பிள்ளைன்னு அப்படின்னு பார்த்துட்டு 2-3 வண்டி வளவுல போய் ஏதோ ஒரு வண்டி வந்துருச்சுன்னு உருண்டு சோப்பு டப்பா மாதிரி விழுந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அது போகிறோம், தண்ணீர்ல விழுந்து அந்த 20 நிமிஷம் நான் நம்பவே இல்லை. நேற்று எல்லாரும் நீச்சல் அடிச்சு என்ன செய்யறாங்க, இருக்கிறவங்க காப்பாத்திட்டாங்க. காப்பாற்றி சின்ன பிள்ளைய வந்து கவனிக்கலையா, இந்த பிள்ளை எங்கடான்னு படுத்த தண்ணிக்குள்ள போய் உள்ள முங்கி 20 நிமிஷம் ஆச்சான், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நெருக்கி வந்துட்டு காப்பாற்ற அவ்வளோ நேரம் ஆயிடுச்சான். பதட்டத்தில் குழந்தைய கூட நினைவு இல்லையா பாருங்க. வந்துட்டு அந்த அந்த எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ என் பிள்ளைய காணாமேன்னு சொல்லிட்டு பிறகுதான் வந்து பார்க்குறாங்க. அப்படியே வந்து தண்ணி நடுவு இழுத்துட்டு போய் அப்படியே வெள்ளையா தெரிஞ்சிருக்கு. சட்டை வெள்ளை கவுன்னு போட்டுருப்பாங்க கூட, போயிட்டு உள்ளே இருக்கும். அப்படியே தூக்குறாங்க. தூக்கவும் வெளியில் வந்து உயிரோடு இருக்கான். நேற்று பார்த்தீங்களா வந்து எவ்வளோ அந்த குழந்தை வந்து அதுக்கு என்ன தெரியும் பாருங்க. இந்த வசனத்தில் இந்த நேற்று சொன்ன சாட்சி தான் வந்துச்சு. அவர் நம்பி இருக்கிறவங்களுக்கு தேவன் அடைக்கணும். அந்த அறியாமல் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது பாருங்க. அவ்வளோ ஏஞ்சல் மாதிரி இருக்குமா அந்த பிள்ளை, நல்லா சிகப்பாக பார்க்கவே நல்லா இருக்குமா பாருங்க. அந்த மற்றவ எல்லாருக்குமே காயம், கையில் ஒரு கையெல்லாம் முறிஞ்சிருச்சான். அது அப்படியே கட்டு முட்டை பத்தை அதை போட்டிருக்காரு. எல்லாருக்குமே காயம். அந்த குழந்தைக்கு வந்து சின்ன காயம் கூட இல்லை பாருங்க. அது தண்ணீர் வெளியில தூக்கி வச்சோடனே எதுவுமே தண்ணியும் குடிக்கல, என்னன்னு நம்ப முடியல பாருங்க. அப்ப ஆண்டவர் வந்து பாருங்க, அந்த பிள்ளைக்கு வந்து பாவம் அறியாத பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் அடைக்கலமா இருக்கார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதான், கள்ளம் கபடமில்லாத ஒரு இருதயம்.
நேற்று இந்த சாட்சி என்னை உலுப்பி விட்டது பாருங்க. அப்ப இந்த குழந்தைக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார். அப்ப அந்த குழந்தைகளை போல நீங்களும் நானும் மாற வேண்டும். கள்ளம் கபடம் இல்லாத ஒரு இருதயம் நமக்குள்ள வேணும் பாருங்க. அது போலவே அந்த கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருப்பார். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் என்று நான் வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 121:5 பார்க்கிறோம். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று வாசிக்க கேட்டோம் பாருங்க. வலது பக்கம் என்பது முக்கியமானது. வலது பக்கம், இது வலது பக்கம், வலது கை, இது இடது கை. அப்ப வலது பக்கம் சொல்லுவது மிக மிக வலது பக்கத்தை பற்றி வேத வசனத்துல அநேகமா இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 25:33 பார்க்கிறோம். செம்பரியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். வலது பக்கத்தில் நிற்கிற செம்பரியாடு யார் சொல்லுங்க? வலது பக்கத்தில் செம்பரியாடு யாரு? கீழ்ப்படுகிற ஜனங்கள், நாம் தான் தேவனுடைய பிள்ளைகள். இடது பக்கத்துல வந்து நிக்கிற வெள்ளாடு யாரு? வெள்ளாடு வந்து கீழ்ப்படியாது, ஒரு இடத்துல நிக்காது. அந்த ஆடு அங்கங்க துள்ளி குதிச்சுட்டு கீழ்ப்படியாது வெள்ளாடு. செம்பரியாடு அப்படி இல்லை. இங்க பாப்பீங்க, ஒற்றுமையா மேயும், ஒற்றுமையாக போகும். ஒரு ஆடு போயிட்டா சேர்ந்து போகும், ஒரு ஒற்றுமையை குறிக்குது. அதனாலதான் இந்த செம்பரியாட கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு அந்த சுபாவத்தை பற்றி காண்பிக்கிறார். வெள்ளாடு கீழ்ப்படியாதது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது, ஆலயத்துக்கு வாழ்ந்தனாலும் வராது, தான் மனம் போல நடக்கும், என்னாலும் சொன்னாலும் மண்டல ஏறாது பாருங்க. அதுதான் வந்து என்னது வெள்ளாடு பாருங்க. வெள்ளாடு, அந்த வெள்ளாடுகள்லாம் என்ன செய்வோம்? இடது பக்கம் தான், வலது பக்கத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கிற எவனோ அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு பாருங்க. வந்து அந்த தீமையை வெறுக்கணும், தீமையை வெறுத்தா தான் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் பாருங்க. இடது பக்கத்தில் நிற்கிற வெள்ளாடு வந்து அந்த வந்து தேவன் கீழ்ப்படியாத பிள்ளைகளை குறிக்குது. கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். சங்கீதத்துல அதுதான் தேவன் பேசுகிறார் ஆரம்பத்திலிருந்து. கர்த்தர் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறார், உனக்கு நிழலாய் இருக்கிறார் பாருங்க. நிழல் சுகத்தை குறிக்கிறது. எங்க வாசிக்கிறோம்? இதை மட்டும் வாசிப்போம். சங்கீதம் 91 சங்கீதம் 1 வெயில் சொல்லுன்னு அடிக்குது. வெயில் பாருங்க, ஆம்லேட் போட்டாலும் அது பொரிஞ்சிடும், அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு பாருங்க. வெயில்ல அநேகர் செத்து இருக்காங்க ஜனங்க. அப்படிப்பட்ட வெயில் நம்ம தேசத்துல அல்ல, அநேக இடங்கள்ல அப்படி வெயில் அடிச்சு அநேகர் மறிச்சிருக்காங்க பாருங்க. வெயில் இருக்கும்போது நம்மளால தாங்க முடியாது பாரு. அந்த வசனத்துல பாக்குறோம் வந்து நிழல், நிழல் வந்து சுகத்தை குறிக்கிறது. வெயில் வரும்போது ஓடி போய் மரத்துக்கு கீழே நிழல் அண்டையில போயிருக்கோம், செருப்பே போடாம இருக்கும். வெயில் தலையில அடிக்குதுப்பா, காலை செருப்பு போட்டாலும் தலையில வந்து அடிக்குது, என்னால தாங்க முடியல. எங்க நோக்கி போறோம்? மரத்தடி நிழலை நோக்கி போறோம். வந்து அந்த போனாதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. நிழல் சுகத்தை குறிக்குது. வாசிக்கிறோம், வாசி. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அல்லேலூயா. நிழல் அப்ப தேவனுடைய சிறகுக்குள்ளாக நாம் காணப்படணும். காணப்பட்ட எந்தவித ஆபத்தும் வராது. வந்து கொஞ்சம் நேரம் தள்ளி தான் போகுது, 10 நிமிஷம் வந்து பாருங்க. அப்ப அந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கொரோனா வந்த சமயம் நீங்க பார்த்துருப்பீங்க. கொரோனா வந்த அந்த நேரத்துல வந்து அந்த எல்லாருமே ஜெபிக்க கூப்பிட்டாங்க. அநேகர் ஊழியக்காரங்களும் போல தசம பாகம் காணிக்க இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியல. அந்த இடத்துல வந்து நிறைய பெரிய சபையினால தசம பாகம் காணிக்கலாம் வந்து வரும், அதெல்லாம் கையில வாங்க மாட்டோம். ஒருத்தர் 5 லட்ச ரூபா வச்சுட்டு பெரிய சபை 5 லட்சம் வச்சுக்கிட்டு, அதாவது 10 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம் தசம பாகம் அவ்வளவு வருமானம் வருது. தொழிற்சாலை வச்சிருக்காங்க, பூரா வந்திருக்காங்க. அங்க பெரிய பாஸ்டர் என்ன சொல்றாரு? கையில தொட்டு வாங்க மாட்டேன். என்ன செய்யுங்க? இந்த சணல் இருக்க சணல்கிட்ட நீங்க என்ன செய்யுங்க? வச்சிருங்க, வச்சுட்டு போயிருங்க அவரை. இல்லை ஜோமுன்னா தொட்டெல்லாம் ஜோம மாட்டோம். கொரோனா எனக்கு என்னைய பிடிச்சிக்கிறோம் அவரு பாருங்களேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வந்து அந்த இடத்துல ஊழியத்தை நான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் கூப்பிட்டாங்க, என்ன செய்யன்னு தெரியல. நாங்கள் வீட்டு தவ மாதிரி வீடு வீடாக போனோம். ஒருத்தருக்கு கொரோனாவே வந்துருச்சு, வந்து பயந்தாங்க. கொஞ்ச நாள் ஊழியம் பார்க்கணும், ஊழியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எதுக்கும் பயந்தான், அந்த பயம் நம்மளை பிடிக்கத்தான் செய்யும். போன தலையில தொட்டு தான் எண்ணெயை பூசி தொட்டு தலையில தொட்டு ஜோமனை தான் செஞ்சான். ஆண்டவர் விடுவித்தார் பாருங்க. ஆஸ்பத்திரியில் கூட வந்து பார்த்து முடியலன்னு வந்தவங்க பாருங்க. அந்த நேரத்தில் விசுவாசம், தேவன் விடுவிப்பார், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் பாருங்க. அநேகர் வந்து தொட்டு ஜோமுறதுக்கு பயந்தாங்க ஊழியர்கள். இந்த கொரோனா அந்த உழுப்பிருச்சு. அநேகர் வந்து சிறு பிள்ளைகள் பெரியாடு வர வயதெல்லாம் சொல்ல முடியல. பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு இருப்பு தான், திடீர்னு விழுந்து சாவு. எங்க பார்த்தாலும் பார்த்தோம். சுனாமிக்கு மேலாக உழுப்பி விட்டுருச்சு இந்த கொரோனா.
பன்றி காய்ச்சல், பேருக்கெல்லாம் ஈஸியாக வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நேரத்திலும் கூட தொட்டுதான் ஜோமுன்னா என்ன செய்யலை, எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் என்னுடைய திறமையில பலத்தில் இல்லை, ஆனால் ஆண்டவருடைய கிருபை எனக்குள்ள இருந்தபடியினால், தேவனுடைய பலன் எனக்குள்ள இருந்தபடியினால் ஒன்று அணுகிற. அதே மாதிரி ஊழியர் அநேகர் போனாங்க, பயம் இல்லாமல் ஜோமுன்னாங்க பாருங்க. அப்படி நம்ம எதற்கும் பயப்படக்கூடாது. பயம் வேதனை உள்ளது என்று வாசிக்கிறோம் பாருங்க. அப்ப தேவனை நாம் சார்ந்து ஜீவிக்கணும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். எப்படிப்பட்ட வாதைகள் ஆபத்துகள் வந்தாலும் உன்னை அணுகாது. தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும் பொழுது, அவருடைய சிறகுக்குள்ளாக நீ இருக்கும்போது உன்னை எதுவும் அணுகாது. லூக்கா 13, லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34ல பார்க்கிறோம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிவாரோ. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லை இல்லாமல் போயிடுச்சு. எத்தனோ பேர் போன் பண்ணி வாங்க தேவ சமூகத்துக்கு வாங்க. ஏன்னா அவர் கட்டளையா இருக்கு. அதுதான் தேவனுடைய வீடுகளில் இருந்து ஜெபிக்கலாம், இல்லைன்னு இல்லை. ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறார், சபை கூடி வர்றதுல விட்டு விடாத. அப்ப தேவ ஆலயத்துக்கு வரணும், தேவனை துதிக்கணும். எதுக்கு? எங்களுக்கு நீங்க வர்றதுனால எனக்கு கிடைக்க போதா? ஆண்டவர் என்னை கேட்பார். ஊழியக்கார் யாரும் தப்பிக்க முடியாது பாருங்க. நியாய தீர்ப்பு நாள் ஒரு ராஜாதி ராஜா சிங்காசனத்துல உட்காருவார். எல்லாரும் வரணும், கையை கட்டி நிக்கணும். எனக்கு கணக்கு கேட்பார், உனக்கு சபையில எத்தனை விசுவாசிகளை நான் உனக்கு தந்தேன், பேரை சொல்லுவார். அதனாலதான் அதிகாலை பேரை சொல்லி ஜெபிக்கிறோம். பயமா இருக்கு பாருங்க. விசுவாசிகளா இருந்து பிள்ளைகளை நல்ல ஒரு ஒழுக்கத்துல வளர்த்து போறது ஈஸி. ஊழியர்கள் இருப்பது கணக்கு கேட்பார் ஆண்டவர். உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே பாருங்க, உண்மையா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுல உண்மையா இருக்கணும். எத்தனை விசுவாசின கையை கட்டி அவருக்கு முன்பாக நான் சொல்லணும். எத்தனை குடும்பம் இருக்கு, நீ சரியா போய் ஜோமுன்னியா, வீடுக்கு போனியா, வீடுகளுக்கு போய் ஜெபிச்சையா, அவங்க எந்த நிலைமையில இருந்தாங்க, சபை கூடி வருவதில்லை, விட்டு விடுவதில்லை, வசனத்தை சொல்லி சத்தியத்துக்குள்ள வழி நடத்தினையா, இல்ல பணத்துக்காக நீ சார்ந்து நின்று அவங்க மனம் போல போனையா? ஆண்டவர் அதைத்தான் கேட்பார் பாருங்க. போற இடமெல்லாம் பணத்தவோ காசவோ பார்க்கறது இல்லை. ஆலயம் இவன் பக்கத்துல இருந்தாலும், வீட்டு பக்கத்துல ஆவிக்குரிய சபை தான், அங்க போய் தேவனுடைய கட்டளைய கைக்கோள் பாருங்க. பரிசுத்தமாக ஆசரிக்கணுமா ஓய்வு நாள், அவர் தேவனுடைய கட்டளை. அதை நீ சொன்னையான்னு என்னைய கேட்பார் ஆண்டவர். சிறு பிள்ளைகள் பெரிய ஒரு ஆலயத்துக்கு எத்தனை பேர் வந்தா கூட ஆண்டவர் என்கிட்ட கேட்பார், ஒன்றுல குறையா இருந்தா எனக்கு எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணினதும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதும் வேஸ்டா போயிடும் பாருங்க. ஆண்டவர் கூட எனக்கு கொடுத்ததுல உண்மையா இருக்கணும். அதுக்கு தான் நான் பயந்து ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிறேன், போன் பண்றேன். வாங்க வாங்க, என்னமோ போன் பண்றதுனால அவங்க உச்சியில உட்காந்து நம்ம கெஞ்சுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு சில அநேகர் வரல, போன் பண்ணவங்களாம் அநேகர் வரல பாருங்க. அங்கெல்லாம் போன் பண்ணிதான் வரணும்னு கிடையாது. ஒரு சபையில் அவங்களா வருவாங்க. தேவனுடைய அன்பு அப்படிப்பட்ட உள்ளத்துல ஊற்றப்படணும். பாவம் செய்யற ஆத்மாவோ சாகும், அதுதான் உண்மை. நம்ம சொல்லி பார்க்கிறோம். அதை பாருங்க, தன் கோழி தன் குஞ்சுகளை செற்றைக்குள்ள சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனோ தரமா உன்னை அழைத்தேன். அழைப்பு உனக்கு கொடுக்கப்படுகிறது. அழைப்பு என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு அழைப்பு. ஒரு கல்யாணம் வச்சா பத்திரிக்கை வைக்கிறாங்க, அழைப்பு. ஆனா அழைப்பு எல்லாரும் வாங்குறாங்க. அழைப்பு போன் மூலமா கொடுக்கப்படுகிறது, நேர்ல கொடுக்கப்படுகிறது. ஆனா அந்த அழைப்பை ஏற்று வருகிற ஜனங்கள் கொஞ்சம் பேர். அதான் வசனம் இருக்கு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அவருடைய நிழலில் நாம் காணப்படுகிறவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பா இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு அவர் இல்லாமல் நாம் இந்த உலகத்துல ஜீவிப்பது இயலாத காரியம். அவர் இருந்தால் மாத்திரமே நமக்கு பாதுகாப்பு. சங்கீதம் 17:8 பார்க்கிறோம், கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று தாவீது ராஜா சொல்றாரு. தேவனுடைய சிறகின் கீழிலை, தேவனுடைய சிறகின் நிழலிலை நாம் காணப்பட வேணும். தேவ சமூகத்தில் நாம் அதிக நேரம் காத்திருக்க வேணும், டைம் கிடைக்கும் போதெல்லாம். சங்கீதம் 27:14 பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாகிரு, கர்த்தருக்கே காத்திரு. தேவனுடைய சத்தத்தை எத்தனை பேருக்கு நாம் இந்த வேளையில் கீழ்ப்படுகிறோம்? தேவனுடைய சத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலியை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். சங்கீதம் 29 பார்க்கிறோம் பாருங்க. அந்த தேவனுடைய சத்தத்தை பற்றி நீங்க வாசித்து பாருங்க வீடுகள்ல. கர்த்தர் உன்னை காக்கிறவர். எல்லாரும் கண்களை மூடுவோம். வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் முழங்கால் படி 8 முடிஞ்சவங்க
முடியாதவங்க எழுந்து நின்று, ஆண்டவரே நீர் என்னை காக்கிறவர். இந்த 2024வது வருஷத்துல ஆண்டவரே, இந்த முதலாவது வாரத்துல ஆண்டவரே நீர் என்னோடு பேசின வார்த்தை, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவே நீர் எனக்கு நிழலாயிரும் அப்பா, ஆண்டவரே நீர் எனக்கு பாதுகாப்பாயிரும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உன்னை நித்தமும் காத்து நடத்தி சத்தியத்தின் வழியிலே நடத்தி, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நமக்கு நிழலாயிருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ நடத்தி தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். பாடல் பகுதியை நீர் ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம், ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம், சங்கீத பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர் ஒவ்வொருவரும் கையெழுத்து செய்கிற வேலைகளை எல்லாவற்றையும் நீர் அவர்களோடு இருந்து நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை செய்தி பகுதியை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் என்று கர்த்தாவே நீர் எங்களோடு பேசின உடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் நீர் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நிழலாய் நீங்கள் இருந்து காத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கையெழுத்து செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் நீர் அவர்களுக்குள்ள இருந்து மென்மேலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபைக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வருகிற நாட்களில் நீ கொண்டு வாங்க. ஆண்டவரே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு துணை நிற்கிறேன் என்று 2024வது வருஷத்துல ஆண்டவரே நீர் எங்களுக்கு சபைக்கு கொடுத்த வாக்குத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் துணையாக நின்று ஆண்டவர் எங்களுக்காக எங்களுக்கு கிரியை செய்கிற, குடும்பத்தில் கிரியை செய்கிற, ஆண்டவரின் ஜீவியத்தில் கிரியை செய்கிற சத்துருவின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி கொண்டு நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களுக்கு ஜெயத்தை வாங்கிட்டாலும் ஆண்டவரே உடைய வருகை எந்த நேரம் இருந்தாலும் உண்மை சந்திக்க ஆயத்தப்படுத்தும். உடைய எக்கால சத்தம் கேட்கும் போது உண்மை சந்திக்க ஆயத்தப்படுத்தும். இங்கு வந்திருக்கிற பெரியோர் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதியும். துதி கனமாகி வேளாண்மையை செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.